கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கண்களை முடிச்சிருக்கிறோம். இதாகவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக, முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களை நீர் ஆசீர்வதியும்பா. விசேஷமாக இந்த மாதம் எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, கடந்த 1ஆம் தேதி எங்களோடு கூட ஆண்டவரை நாங்கள் எப்படி தாசனாக மாறுகிறோம், நாங்கள் எப்படி தாசனாக இருப்பதினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு பேசினீர். ஸ்தோத்திரம்பா. இன்றைக்கு அதே வாக்கு தத்தத்தின் அடுத்த பகுதியாக எப்படி எங்கள் மூலமாக நீர் மகிமைப்பட போகிறீர் என்பதை குறித்து பேச போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கள் செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மூலமாகவும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதன் மூலமாக மகிமைப்படுவதாக நீர் மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய கரங்களை போட்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்திருந்தார். நீ என் தாசன், நீ என்னால் நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தாசன் என்று சொல்லும் பொழுது அது வேலைக்காரர், அவர்களை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே அதற்கு சர்வன்ட் என்ற பொருள். சர்வன்ட் என்று சொன்னால் வேலைக்காரன். ஆக தேவனுடைய ஒரு தாசர்களாக நாம் இருக்கிறோம். நேற்று தினத்தில் நாம் தாசர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்தோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான், வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தான். அடுத்து ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவன் ஐஸ்வர்யவானானான். 3வது யாக்கோபை குறித்து பார்த்தோம். யாக்கோபு தாசனாய் இருந்தான், தேவன் அவனை விருத்தி அடைய பெருக சேவன் செய்தார். அடுத்து மோசையை தேவன் தாசன் என்று சொன்னார். மோசைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியங்களும் வாய்க்காமல் போனது. அடுத்து தாவீதை தேவன் தாசன் என்று சொன்னார், அவன் ரட்சிக்கிறவனாக அவன் இருந்தான். அடுத்து யோபுவை தேவன் தாசன் என்று சொன்னார். யோபு ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருந்தான். அடுத்து மனுஷர்கள் தேவனுடைய தாசர்கள் என்று அழைக்கக்கூடிய காரியத்தை பார்த்தோம். தேவனே தாசன் என்று அழைப்பது வேறு, மனிதர்கள் தேவனுடைய தாசனே என்று சொல்வது வேறு. அப்படி 4 பேரை பார்த்தோம். ஷாத்ராத், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்க 3 பேரையும் தேவனுடைய தாசன் என்று சொல்லி அந்த நேபுகாத்நேச்சார் அழைக்கிறான். அவர்கள் அங்கே உயர்த்தப்பட்டார்கள். அதே போல தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்லி அந்த ராஜா அழைக்கிறான். அவனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆக இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் அங்கே பார்த்தோம். ஆக நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் நிச்சயமாய் தருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உள்ளத்தில் உள்ளபடி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேலைக்காரன் என்பவன் எஜமானனுடைய காரியத்தை
எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவனாக அவன் இருக்க வேண்டும். அதே போல கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்னவோ அதை செய்கிறவர்களாக, அவர் சொல்லுகிறதை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். ஆக இங்கே ஒரு எஜமான், 100க்கு அதிபதி என்கிற ஒரு எஜமான் தன் வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறான். தன் வேலைக்காரனுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். அவன் அந்த இடத்துல சொல்லும் பொழுது, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நாம் நேற்று பார்த்த 1ஆம் தேதி பார்த்த அந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரனாக என் வேலைக்காரன் மாறுவான் என்று சொல்லி அங்கே அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய தாசர்களாக நாம் இருக்க வேண்டும். புதிய எஜமான்களாக நாம் பார்க்கிறோம். எஜமான்கள் என்று சொல்லும் பொழுது கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கொலோசேயர் 4:1, எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கும் நீதியும் செவ்வையாயும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். வசனத்தை பார்க்கிறோம். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து, அந்த எஜமான் தான் நம்மை தாசன் என்று அழைக்கிறார். ஆக அந்த வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையானதை செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். கொலோசேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எஜமான்களே, எபேசியர் 6:9, எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்திருக்கின்றேன், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று. நம்முடைய எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகவே நம்மோடு கூட அல்லது நமக்கு கீழ்ப்பட்டு வேலை செய்கிறவர்களிடத்தில் நாம் கடும் சொல்லை விட்டுவிட வேண்டும். தேவன் பட்சபாதம் பார்க்கிறதல்ல. தேவன் பட்சபாதம் பார்க்காதபடிக்கு தேவன் அங்கே நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 16:10, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை அநேகத்திலே உண்மையுள்ளவர்களாக செய்கிறார். 13ஆம் வசனத்திலே மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு தாசன் தன் எஜமானுக்கு கீழ் இருக்கிறவன் 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான்.
அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அதனுடைய விளக்கத்தை அங்கே சொல்லுகிறார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியாது, நாம் வேலை செய்ய முடியாது. ஒன்று கர்த்தருடைய தாசர்களாக இருக்க வேண்டும், அல்லது இந்த உலகத்துக்கு தாசர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு தாசர்களாக இருக்கிறோமா, அல்லது உலகத்துக்கு தாசர்களாக இருக்கிறோமா? நாம் நிதானித்து அறிய வேண்டும். சாலமோனை குறித்து பார்க்கிறோம் வேதாகமத்திலே. தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை, புத்தி, அறிவையும் கேட்கிறான். தேவன் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் சேர்த்து அவனுக்கு கொடுக்கிறான். எல்லாவற்றையும் அவனுக்கு அள்ளி கொடுக்கிறான். தேவாலயத்தை கட்டுகிறான், அரண்மனையை கட்டுகிறான், எல்லாவற்றையும் செய்தான். கர்த்தருக்கு ஒரு தாசனாக இருந்து எல்லாவற்றையும் செய்தான். அதே அவன் உலக பிரகாரமாக ஸ்திரீகளிடத்திலே சிநேகம் பாராட்டினான். அநேக மனைவிகளை அங்கே உண்டு பண்ணி கொண்டான். அழகான எல்லா பெண்களையும் திருமணம் செய்து கொண்டான். அவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தை தங்கள் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து தீட்டுப்படுத்தினார்கள். ஆக சாலமோன் தேவனுக்கு தாசனாக தேவாலயத்தை கட்டினான். தேவ மகிமை அங்கே வெளிப்பட்டது. தேவ மகிமையும் மேகத்தை போல இறங்கியது அங்கே வெளிப்பட்டது. அவன் உலகத்துக்கும் அந்த இடத்துல தாசனாக மாறினான். தேவாலயத்தில் மகிமை இல்லை. தேவாலயத்தின் மகிமை அற்று போயிற்று. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக வைத்திருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 3:8. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை என்னப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆக பிதாவாகிய தேவன் அங்கே சொல்லுகிற வார்த்தை, என் தாசனை நான் வர பண்ணுவேன். இந்த உலகத்திலே வர பண்ணுகிறார். அதை தான் அங்கே பார்க்கிறோம். இதோ கிளை என்னப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். இயேசு வந்தார். உலகத்தில் கன்னி மரியாடத்தில் பிறந்து இயேசு உலகத்திலே தேவனுக்குரிய காரியங்களை செய்தார். அவர் எப்படியெல்லாம் தேவ சித்தம், தன் என்னை அனுப்பின தன் பிதாவாகிய தேவன், எஜமானனாகிய பிதாவாகிய தேவன் என்னவெல்லாம் சொன்னாரோ அதை குமாரனாய் இருந்தாலும் தன்னை ஒரு வேலைக்காரனாக பாவித்து, தன்னை ஒரு தாசனாக பாவித்து, அந்த இடத்துல தன்னை அனுப்பினவன் எஜமானுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறவராயிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53, 11, 12. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால்
அநேகரை நீதிமான்களாக்குவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன் தாசனாக உலகத்துக்கு வந்தார். அவர் நீதிபரர், வேலைக்காரர், நீதிபரர். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து சொல்லுகிறார், இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பிதாவின் சித்தத்தை, தன்னை அனுப்பின எஜமானின் சித்தத்தை செய்கிற ஒரு வேலைக்காரனாக, ஒரு தாசனாக, ஒரு குமாரனாக அங்கே இருந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53:12, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். எப்படியா? அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுகிறார். எஜமானதற்காக தான் அனுப்பி வைத்தார். பிதாவாகிய எஜமானதற்காக தான் அனுப்பி வைத்தார். குமாரனாகிய வேலைக்காரன் தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார், மரணத்தில் ஊற்றினார், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். 2 கல்வர்களுக்கு மத்தியிலே சிலுவையிலே அறையப்பட்டார். அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்தார். அவர் அந்த சிலுவையை அவர் சுமந்தார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது அவர் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வேலைக்காரனாக அவர் அங்கே இருந்தார். ஒரு தாசனாக அவர் அங்கே இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஒரு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே பார்க்கிறோம், அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்களாக இருக்கிறார்கள், பங்கிட்டுக் கொள்வார். அங்க இருந்த ஒரு 100 அதிபதி சொல்வான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். தேவனுடைய தாசனாக அவர் வந்தார், தன்னை அர்ப்பணித்தார், எல்லா காரியங்களையும் எஜமானனாகிய தன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து செய்தார். அவர் உலகத்துக்கு கீழ்ப்படியவில்லை. 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிற்பாடு பிசாசானவன் அவரை 3 முறை சோதித்த பொழுதும் அவர் பிசாசை வசனத்தினால் வீழ்த்தினார். அவர் உலகத்துக்கு ஊழியம் செய்யவில்லை, தன்னை அனுப்பின எஜமானாகிய தன் பிதாவாகிய தேவனுக்கு தாசனாக, ஒரு வேலைக்காரனாக அங்கே ஊழியம் செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? மாதந்தோறும், ஓய்வு நாட்கள் தோறும், வாரந்தோறும் கர்த்தரை தொழுது கொள்றீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவராய் இருந்தார். எடுத்து வாசித்து பாருங்க சுவிசேஷத்தை. அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். ஏன்? அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு முன்பாக கெத்செமனே பூங்காவிலே போய் தம்முடைய சீசர்களை எல்லாம்
3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு வந்து, எப்பா இங்கே உட்கார்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் உள்ளே போய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். தனித்து போய் ஜெபம் பண்ணுகிறார். அவரோடு கூட இருக்கிறார்கள் 3 பேர். பேதுரு அங்கே சொன்னவன் தான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட நான் பாட அனுபவிக்க தயார், உம்மோடு நான் வாழவும் சாவவும் தயார் சொன்னவன் தான். 3 முறை கெத்செமனேலே ஜெபிக்கிறார். ஒவ்வொரு முறை வந்து பார்க்கும் பொழுதும் தூக்க மயக்கத்தில் இருந்தார்கள். உண்மையிலேயே மனசிலே பாரம் இருந்ததா? உண்மையிலேயே நம்முடைய தாசன் சொன்னாரே நாம் ஜெபிப்போம், நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபித்தார்களா? உலகத்தின் தூக்க மயக்கம் அங்கே இருந்தது. அவர்கள் உலக பிரகாரமாக தூங்க ஆரம்பித்தார்கள். இவர் உள்ளே போய் தன்னுடைய வேர்வையெல்லாம் இரத்த சுட்டுகளாக மாறும்படி அந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்து, அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல தாசன் தன் எஜமான் என்ன நோக்கத்துக்காக அனுப்பினாரோ அதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல தாசன். அவரில் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்டார். அவர் மரித்தார். 3ஆம் நாளிலே உயிர் தெழுவேன் என்று சொல்லி இருந்தார். ஆனா யாருமே இல்லைங்க, யாருமே நம்பல. அவருடைய சீசர்கள் கூட நம்பல, எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் சொன்னபடியே அவருடைய எஜமான் அவருடைய தாசனாகிய வேலைக்காரனை, இயேசு கிறிஸ்துவை, குமாரனை உயிரோடு எழுப்பினார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நம்முடைய பிதாவாகிய தேவனால் நாம் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம் தாயின் கருவியிலே உருவாகினது முதற்கொண்டு நம்மை தாசனாக அவர் அழைத்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய தாசர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்துக்கு சொந்தமானவர்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில பாடுகள் இருக்கலாம், மற்றவர்களினால் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். எல்லாமே ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில செத்தால் கூட நல்லது, இந்த பாத்திரம் என்னை விட்டு போனால் கூட நல்லது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் அதல்ல தேவ சித்தம். உங்களில் அவர் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அவர் மகிமைப்பட்டார். முட்கிரீடம் அவருக்கு சுற்றினார்கள், சவுக்கினால் அடித்தார்கள், அவருடைய ஆடையை உருவினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். 3ஆம் நாளிலே உயிர் தெழ வைத்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டார். தம்முடைய குமாரனாகிய தாசன் மூலமாக, வேலைக்காரன் மூலமாக பிதாவாகிய தேவன், எஜமானனாகிய தேவன் தன் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டார். அதே போல நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்களோ, நீங்கள் படிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் குடும்பஸ்தர்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தாசன் நமக்காக பாடுபட்டார். நம்மை மீட்டுக்கொள்ள பிதாவின் எஜமானனாகிய அவரோடு நம்மை எடுத்து கொண்டு போக அவர் வந்தார். ஒரு வசனம் உண்டு, அவர் அந்த இடத்துல சொல்வார். நான் அந்த இடத்துல அவர்களை யோவான் எழுதின சுவிசேஷம்
15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதேன் என்றேன் என்றார். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். அதனால நான் உன்னை சிநேகிதேன்னு சொன்னேன். ஆக நாம வேலைக்காரங்க, நாம தாசர்கள். நம்மை போல அவரும் தாசராக வந்தார், வேலைக்காரராக வந்தார், சிநேகிதராக ஐக்கியத்தை கொண்டு வந்தார். அவர் மூலமாக எப்படி பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்தப்பட்டாரோ அதே போல நம் மூலமாகவும் மகிமைப்படும்படியாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவனாயிருக்கிறார். 3 காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவார். 3 காரியங்கள் மூலமாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எஜமானாகிய தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார் இந்த உலகத்தில். நாம் இந்த உலகத்தில் உறவுகளோடு, நண்பர்கள் என்கிற உலக நண்பர்களோடு எல்லாரோடு பழகுகிறோம். ஆனால் தேவனுக்குரியவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் தேவனுக்குரியவன், நான் கர்த்தருடைய தாசன், என்னில் அவர் மகிமைப்பட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வு உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வாக்குத்தத்தம் உங்களில் நிறைவேறும். உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்தப்பட்டாரோ அதே போல உங்களின் மூலமாக மகிமைப்படுவார். சரி, 3 காரியங்களை பார்க்கலாம். சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். சங்கீதம் 96, 8-9 வசனங்கள். முதலாவது காரியம், நம்முடைய பரிசுத்த வாழ்வின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழுகிறோம், அதன் மூலமாய் தான் தேவன் மகிமைப்படுகிறார். ஆக சங்கீதம் 96, 8-9, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய எஜமானனாகிய பிதாவாகிய தேவனை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும், வணங்க வேண்டும். பரிசுத்த அலங்காரம் என்கிற காரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் அது இருக்கிறதா? அந்த பரிசுத்த அலங்காரத்தை நாம் வைத்திருக்கிறோமா? நம்மை நாமே அங்கே ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அலங்காரங்கள் என்ன? பவுடர் போட்டுக்கொள்ளுகிறோம், தலை சீவி கொள்ளுகிறோம், எண்ணெய் தடவி கொள்ளுகிறோம், நல்ல உடைகளை உடுத்தி கொள்ளுகிறோம். இந்த அலங்காரம் இந்த உலகத்தின் புறம்பான அலங்காரம். உள்ள அலங்காரம் என்று இருக்கிற கருது அது பரிசுத்த அலங்காரமாயிருக்க வேண்டும். இருதயத்தில் காணப்படுகிற அலங்காரம் பரிசுத்த அலங்காரமாயிருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், இவை பரிசுத்தம் உள்ளதாயிருக்கும். நான் தான் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அதனால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை, நான் நினைப்பதை விட நீர் நினைப்பது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரை, நான் போகிற பாதையை விட நீர் எனக்கு காட்டுகிற பாதையிலே போக எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கேளுங்க,
பரிசுத்த அலங்காரத்தில் அதுதாங்க முக்கியம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. தேவன் அப்பொழுதுதான் நம்மில் மகிமைப்படுவார். ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதோ தேவ ஆலயத்துக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், ஏதோ டிவியை போட்டேன், அதில் ஓடுற பாட்டு, அதில் பிரசங்கிமார்கள் பேசுகிற பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்டேன். இன்னைக்கு டிவியில் செய்தி கேட்குறோம், ஓ மழை பெய்யுமோ, ஓ இந்த நாட்டில் இப்படி பிரச்சனை இருக்குதோ. இவை அறிந்து கொள்ளுதல். நீங்கள் இப்போ யூடியூப்பில் செய்தி கேட்குறீங்க, சொல்லப்படுகிற வசனங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள், அவ்வளவுதான். ஆனால் அறிந்து கொண்டு எச்சரிக்கை அடைந்து பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவைகளை பார்த்து அவைகளோடு ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆக வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல், ஒரு வேலைக்காரன் 2 எஜமானிடத்தில் வேலை செய்ய முடியாது. ஒரு தாசன் 2 பேரிடத்தில் தாசனாக இருக்க முடியாது. உலகத்துக்கும் தாசனாக, கர்த்தருக்கும் தாசனாக இருக்க முடியாது. ஆக இப்பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தரிக்க வேண்டாம். தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னது என்று 3 காரியங்கள். ஆக இன்னது என்று பகுத்தறிந்து, இது தேவனுடைய நன்மைதானா, இது தேவனுக்கு பிரியம்தானா, இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் தானா என்று பகுத்தறி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனசு புதிதாகிறதுனால நாம் மனமாற்றம் அடைய வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் மூலமாக நம்முடைய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட அல்ல, நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உன்னில் மகிமைப்படுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் மகிமைப்பட வேண்டுமானார் அந்த நன்மை, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூரண சித்தம், இது நம்மில் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே என் மனதை புதிதாக்கும். இந்த நாள் ஆண்டவரை நான் தொடங்க போகிறேன். உமக்கு ஆண்டவரே, நீ உமக்கு பிரியமான காரியத்தை, நீர் கொடுக்கிற நன்மையை, ஆண்டவரே உம்முடைய பரிபூரண சித்தத்தை இந்த நாளிலே செய்ய எனக்கு கிருபைத்தார். சோமனன் தேவன் உங்களில் மகிமைப்படுவார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, தேவனே உம்முடைய நன்மை, தேவனே உம்முடைய பிரியத்தை, தேவனுடைய உம்முடைய பரிபூரண சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னில் இந்த மாதம் முழுவதும், இந்த ஜூன் மாதம் முழுவதும் என்னில் நீ மகிமைப்படுவீராக. மகிமைப்படுவேன்னு சொன்னீங்களே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவில் மகிமைப்படுவேன் என்று சொன்னார்.
இயேசு ஒப்பு கொடுத்தார், இயேசுவில் அவர் மகிமைப்பட்டார். நீங்களும் ஒப்பு கொடுங்க, உங்கள் அவர் மகிமைப்படுவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். மார்க்கு 6:17 முதல் 20 வசனங்கள். இந்த இடத்துல ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோது என்கிறவன் அங்கே ராஜா இருக்கிறான். இவன் தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை அவன் தனக்கு மனைவியாக்கி கொள்ளுகிறான். தன் சகோதரனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொள்ளுகிறான். உடனே யோவான் ஸ்நானகன் அவனை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மகனை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னதின் நிமித்தம், அவன் கடிந்து கொள்வது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். யோவான் ஸ்நானகன் மூலமாக தேவநாம மகிமைப்படுகிறது. விரியன் பாம்புக்கு புட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி பயங்கரமான வல்லமையான வார்த்தைகளை பேசி அங்கே ஜனங்களுக்கு யோர்தானிலே ஞானஸ்நானம் கொடுத்தான். அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். தேவன் அவன் மூலமாய் மகிமைப்பட்டார். இதை அறிந்தபடியினால்தான் ஏரோது அவனை சிறையில் அடைக்கிறான். அடைத்தாலும் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். 19ஆம் வசனம். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாய் இருந்தாள். 20ஆம் வசனத்தில், அதனேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து, என்னவா, யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து, யோவான் ஸ்நானகனை அவனுடைய பரிசுத்தத்தை பார்த்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். நீங்க எங்க இருக்கீங்க? வேலை செய்கிற இடத்துல, உங்க குடும்பத்தில் நீங்க என்னவா இருக்கீங்க? நீங்க யோவான் ஸ்நானகனை போல நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்து பயந்து உங்களை பாதுகாத்து உங்களிடத்தில் யோசனை கேட்டு அநேக காரியங்களை செய்வார்கள். விருப்பத்தோடே அவர்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பார்கள். தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். உங்களை இதுவரை மதிக்காத ஜனம், உங்களை இதுவரை ஒரு பொருட்டாகவே எடுக்காத ஜனம், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய தாசனாய் இருப்பீர்களே ஆனால், இங்கே சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நீங்கள் கர்த்தருக்கு அவர்கள் உங்களை அறிந்து உங்களை பாதுகாப்பார்கள். உங்களுடைய யோசனையை கேட்பார்கள். அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறவர்களாக இருப்பார்கள். விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஆக விருப்பத்தோடே அவருடைய சொல்லை கேட்டு வருகிறவனாக அவன் இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் தேவன் மகிமைப்படுத்துவார். உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. உங்களை அழைத்தவர், தாயின் கருவிலே இருந்து அழைத்த தேவன், தம்முடைய தாசனாக அழைத்த தேவன் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் இந்த உலகத்திலே
பரிசுத்தராக, அவருக்கு தாசனாக நாம் வாழ்வோம். அவர் பரிசுத்தர், நம்முடைய எஜமான் பரிசுத்தர். ஆகையால் நாம் வேலைக்காரர், நாம் தாசர்கள், நாமும் பரிசுத்தவான்களாயிருப்போம். கர்த்தர் நம்மில் மகிமைப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தமே கர்த்தர் நம்மில் மகிமைப்பட காரணம். இரண்டாவது காரியம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல நடக்கையினாலே நம்மில் மகிமைப்படுவார். நம்முடைய நல்ல நடக்கையினாலே நம்மில் மகிமைப்படுவார். நான் மகிமைப்படுவேன்னார்ல, அப்ப நம்முடைய நடக்கையினால் தான் அவர் நம் மகிமைப்படுகிறார். 2 தெசலோனிக்கேரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 11, 12. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் அவரிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. நல்லா கவனிங்க, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிலும் நீங்கள் அவரிலும் மகிமைப்படத்தக்கதாக தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறார். தேவன் நம் மூலமாகவும் மகிமைப்படுகிறார். ஆக நம்முடைய நடக்கையில தான் நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும், இந்த உலகத்தில் எந்த காரியத்திற்கு உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரராக இருங்கள். ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல பிள்ளையாக, ஒரு நல்ல மகளாக, நல்ல மகனாக, நல்ல அண்ணனாக, நல்ல தம்பியாக, நல்ல அக்காவாக, நல்ல தங்கையாக, நல்ல சிநேகிதனாக நீங்கள் இருங்கள். தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக, எதற்காக ஒரு நோக்கமில்லாமல் நம்மளை தாயின் கருவிலிருந்து தாசனாக அழைத்து வந்திருக்க மாட்டார். ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது. அந்த அழைப்புக்கு பாத்திரராக, தாசனாக நீங்கள் இருங்கள். கர்த்தரை ஜனங்கள் நம்மில், நம்முடைய நடக்கையில் பார்க்கிறார்கள். கர்த்தரை ஜனங்கள் நம்மில் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக, நம்முடைய நடக்கையின் மூலமாக பார்க்கிறார்கள். அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. அவங்க கர்த்தருடைய பிள்ளை, அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுதா இல்லையா? ஆக நம்ம பேச்சில், நடக்கையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணுங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாயிருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தப்படியே போதித்து புத்தி சொல்லு. ஐயா, நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள், நீங்க செய்கிற வேலை நல் வேலையாக இருக்க வேண்டும். நீங்க பேசுகிற காரியம் நல் காரியங்களாக இருக்க வேண்டும். நீங்க நடந்து கொள்ளுகிற விதம் நடந்து கொள்ளுகிற விதமாக இருக்க வேண்டும்.
அப்படி இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லு. உண்மை, தாழ்மை, காரிய சித்தி இவைகள் உள்ளவர்கள்தான் கர்த்தருடைய மகிமைப்படுவார். உண்மை உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், காரிய சித்தி உள்ளவர்களாக தேவன் மகிமைப்படுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருடாத, பொய் பேசாத, ஏமாத்தாத, விரோதம் பாராட்டாத, பகை பாராட்டாத, எதையுமே செய்ய. அவரை அடித்தாங்க, வாரினால் இயேசுவர். பதிலுக்கு அவர் வாரை பிடுங்கி திருப்பி அடித்தாரா? இல்லை. அவரை சிலுவையில் இறஞ்சாங்க. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அறைந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு சிலுவையில் அறைஞ்சாரா? பிதா அவரில் மகிமைப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை போல உண்மையுள்ளவர்களாக, இயேசுவை போல தாழ்மையுள்ளவர்களாக, இயேசுவை போல காரிய சித்தி உள்ளவர்களாய் நாம் நம் நடக்கையில் இருப்போமானால் கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மற்ற மனுஷனெல்லாம் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக பேசுறதுல உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்களோ அவங்க பேசட்டும், நீங்கள் என்ன செய்கிற நற்கிரியைகளை செஞ்சிட்டே இருங்க. தேவனுடைய நாள், சந்திப்பின் நாளில் அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. நல்லவனாக வாழ்ந்தான், கர்த்தர் அவனை எப்படி உயர்த்தினார், கர்த்தர் எப்படி அவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார், எவ்வளவு கர்த்தர் அவனின் மகிமைப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். தேவனை மகிமைப்படுத்தும்படி, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி. அப்ப நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை காண்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நற்கிரியைகளை காண்கிற அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நல்ல நடக்கையையும் பார்த்து அவர்கள் நம்மை தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளை, ஆக 2வது காரியம், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நம்முடைய நல்ல நடக்கையினாலே கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். கடைசியாக 3வது காரியம், நாம் அவரோடு கூட பாடு அனுபவிக்கும் போது கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். நாம் பாடுபடும் போது, பாடு அனுபவிக்கும் போது கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார்.
நாம் பாடுபடும்போது நாம் கடவுளுக்கு பங்காளியாக மாறிடுறோம், சிநேகிதர்களாக மாறிடுறோம். அப்ப அவர் என்ன செய்யறாரா, தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். அவங்களால தூஷிக்கப்படுறாரு. சீமை தாவீதை தூஷித்தான். தாவீது முக்காடு போட்டுட்டு வெளியில ஓடி வரான். தாவீதோட கூறவரன் சொல்றான், அந்த செத்த நாயை அடிச்சு வெட்டி போட்டுமான்னா, வேண்டாம் நான் விடு, தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆக இங்கே பார்க்கிறோம், அவர்களால் தாவீது தூஷிக்கப்பட்டான், சீமையால். ஆனால் அதே சீமையினால் தாவீது ராஜாவாக மறுபடி வரும் பொழுது மகிமைப்படுத்தப்பட்டார். இங்கே அதுதான் பார்க்கிறோம். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார். உங்களுக்கு பாடுகள் ஜாஸ்தி, உங்களுடைய வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கலாம், உங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் செய்ய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருப்பாரானால் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். நீங்கள் உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பனால், கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இப்ப தேவன் மகிமைப்படுறாரா நம் மூலமா? ஆக தேவன் நாம் பாடுபடும் பொழுது நம் மூலமாக அவர் மகிமைப்படும்படுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆக நாம் பிள்ளைகளானால் சுதந்திரர், சுவிகார புத்திரர் ஆகிறோம். கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்களாக நாம் மாறிடுறோம். கர்த்தருடைய மகிமைப்படுது. கர்த்தர் மூலமா மகிமைப்படும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிட்டே இருக்கிறார். தாசர்களை பார்த்தோம்ல 1ஆம் தேதி, அவங்க மூலமாக தேவன் இவ்வளவு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நமக்கு கொடுப்பாருங்க. சுதந்திரருமாமே, அந்த தாசர்களாக அழைக்கப்பட்ட எல்லாருமே எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிற சுதந்திரருமாய் இருந்தார்கள். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கிறிஸ்துவுடனே கூட நாமும் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கர்த்தரோடு கூட நாமும் பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள், இப்ப இந்த நாளில் நம்ம படுற பாடுகள் பின்னால் நமக்கு வர தேவன் நம்மை மகிமைப்படுத்த போற அந்த மகிமைக்கு ஒப்பானதே கிடையாது. தேவன் நம்மில் மகிமைப்பட போகிறார். நம்மில் மகிமைப்படும்படியாக தேவன் அநேக ஆசீர்வாதங்களை நாம் தாசர்களாக இருக்கிறபடினால் நமக்கு கொடுக்கிறார். அதனால் மகிமைப்பட போகிறார். அந்த மகிமைக்கு ஒப்பானது வேற எதுவுமே கிடையாதுங்க. தாசன் என்ற ஒரு வார்த்தைக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல.
இப்போ நீங்கள் படுற கஷ்டம், பாடு எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு, ஆண்டவரே என்னை நான் உம்முடைய தாசனாக ஒப்புடுகிறேன். இயேசு எப்படி உம்முடைய தாசனாக, உமக்கு தாசனாக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, ஒரு வேலைக்காரனாக உமக்கு எஜமானனாகி உமக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நானும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னில் நீ மகிமைப்படும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். என்னை தாசன் என்று சொன்னீர். இந்த தாசனுக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தார். இந்த தாசனுக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தார். கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். கண்களை முடிச்சிருப்போம். பிதாவை இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துவார். இந்த அருமையான இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே அப்படியே எங்களில் நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். தாசன் என்ற வார்த்தையில் எத்தனை ஆசீர்வாதம் என்று பார்த்தோம். ஆக எங்கள் மூலமாக அந்த தாசனுக்குரிய காரியங்களெல்லாம் எங்களில் கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் நீர் மகிமைப்பட போகிற காய் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, இரண்டாவது காரியம், எங்களுடைய நடக்கையில் நீர் எங்களிலே மகிமைப்படும். ஆண்டவரே, எங்களுடைய நல் நடக்கையில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் பாடு அனுபவித்தாலும் அந்த பாடுகளின் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய தாசர்கள். அந்த தாசர்களாக இருந்த எல்லாருமே பாடுபட்டார்கள். எல்லாரும் பாடுபட்டார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அந்த நபர்களை நினைத்து பார்க்கிறோம். எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. செய்தி கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த மாதம் முழுவதும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஜூன் மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா பண தேவைகளையும் சந்திப்பீராக. எல்லா பண தேவைகளையும் சந்தியும். உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நன்மையினால் திருப்தியாக்கும். உம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வெளியேற்றும். சத்துருக்களுக்கு எதிராக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும். அவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். நீடித்த நாட்களை அவருடைய வாழ்க்கையை நிலைத்திருக்க பண்ணும். நிலைத்திருக்க பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். நீர் அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் செய்தி கேட்கிற பிள்ளைகள் எல்லாரும் மூலமாய் மகிமைப்பட போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம்மை நேற்றும் இன்றும் என்றும் வரும் மாதம் முழுவதும் நம்மில் மகிமைப்படுத்தப்படுவதாக. மகிமையுள்ள ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் நம்மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். பெரிய காரியங்களை செய்வார்.